வந்து எனக்கு சரியா விருப்பம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்து பிறந்த வழியில வந்து எனக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து அது எப்பவும் வந்து ஊர்ன ஒரு விஷயம் உண்டு. நாங்க வீடியோவில் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா வீடியோ பின்னாடி நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டாந்துருக்கோம். அது எந்த சொந்த பணத்தில் யூடியூப்ல இருந்து வர வருமானத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குண்ணா. நான் எல்லா வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், என்னுடைய சொந்த பணத்தில் எதிர்காலத்தில் நான் வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும். வணக்கம் 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 மதிக்கலை. ஓகே, பரவாயில்ல. என்னத்துக்காண்டி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அப்ப அந்த வீடியோல வந்து நாங்க பார்த்து கவலைப்பட்டு உங்களுக்கு காசு அனுப்புறோம். உதாரணத்துக்கு அந்த யானை அடிச்ச தேப்பன் பிள்ளையர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க. அப்ப அவைகளுக்கு அனுப்பின உதவியை வந்து நீங்கள் போட்டு அடுத்த நாளே உங்களுக்கு காசு எல்லாம் போட்டாச்சு. என்னத்துக்காண்டி அந்த காசை அவைகிட்ட கொண்டு போய் கொடுக்க இல்லை. அதான் சொன்னான் ஆரம்பத்திலே ஒரு சில மிஸ்டேக் நடக்கலாம். இல்ல இப்ப நான் நீங்க மட்டக்களப்புல வந்து நீங்க ஒரு ஏரியால உதவி செய்யறீங்கன்னு சொன்னா அதை கிளியர் பண்ணி போட்டு நீங்க மற்ற ஏரியா போலாம் தானே, ஏன்னு எல்லா இடத்துலயும் செய்றீங்க? உங்களுக்கு ஒரு 5 உதவி திட்டத்துக்கு காசு வந்திருக்கா, அந்த 5 உதவி திட்டத்தை முடிக்காம ஏன் அடுத்த உதவியை பெறுறீங்க? அண்ணா என்னன்னு சொன்னா திடீர்னு அடிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப இங்க நிக்கக்குள்ள வந்து பாகர் இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு, அங்க இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு. அண்ணன் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவா விட்டா சிக்கலாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்னா திடீர்னு அங்க ஒவ்வொரு இடத்தையும் போக வேண்டி வருது. இல்ல அனுசன் ஒரு நிமிஷம் பாருங்க வாரன் கேட்கிறேன் சார், குறைக்காதீங்க. பொதுவில் சொன்ன தனியா உங்களோட கதை கேளாது சரியோ. நான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு இங்க இருந்து யூரோப்ல இருந்து ஒரு ஆள் காசு அனுப்பிட்டார். அப்ப அவற்றை இது வந்து எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். இந்த அண்ணா காசு போட்டவர் அந்த அண்ணன் அலுவலை முடிச்சிட்டு தான் அடுத்த காசுல கை வைக்கணும். ஓமா இல்லையா? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இங்க எல்லாருமே உழைக்கிறோம். அப்ப அதுல விச்சா பிடிச்சுதான் நீங்க போடுற வீடியோ பார்த்து நாங்க ஆளுதுக்குள்ளாரி உங்களுக்கு அந்த ஆக்களுக்கு போய் உதவி செய்யட்டும்னு இதுல காசு அனுப்புறோம். ஆனா நீங்க அதை வச்சுட்டு சரிங்க அடுத்த ஏரியாவுக்கு போறீங்க, அது கூடாத வேலை தானே? அது கூட மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா. அது எனக்கு இல்ல, பொதுவா தான் கேட்கிறேன் சார். என்ன சொன்னா எல்லாருமே விளங்குதண்ணா காசு அனுப்புனவங்களுக்கு கோபம் தானே விளங்குதண்ணா. இல்ல நானும் வேணுமென்று உங்களை காசை வந்து எடுக்கணுமோ இது மட்டும் தான் செய்யல. மற்ற இன்னொரு இது, நான் ஏன் உங்களோட கோவப்பட்டோ இதண்டோ நான் உங்களுக்கு வேறு போட்டேன்னா எனக்கு ஒரு பயம் இருந்தது. இதை நீங்க முந்தி என்ன செய்றீங்க, வெளிநாட்டுல இருந்து யாரும் உங்களுக்கு கொஞ்சம் தூசணத்தில் காய்ச்சி இது போட்டா அந்த ரெக்கார்டிங் எடுத்து வீடியோவா போடுறீங்க. ஏன் இதெல்லாம் செய்றீங்க அது சொல்லுங்க. உங்களுக்கு போடலையே நான். இல்ல அவர் கேட்கிறார் போட்டவங்களுக்கு இது வரைக்கும் போட்டவங்களை ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்கிறார் அந்த அண்ணன். அதுக்காக போட்டிருந்தா ஏன் அப்படி செய்றீங்க, ஏன் அப்படி செய்றீங்க? அப்படி போடலையே நான். அனுசன் நீங்க போட்டிருக்கிறீங்க அனுசன். அண்ணா அது வந்து காசு அனுப்புனதுக்கு பிறகு காசை வந்து திருப்பி அனுப்புனதுக்கு பிறகு சம்பந்தம் இல்லாம நான் உங்களுக்கு கொடுத்துரு அதுக்கு போட்ட சொல்றீங்க, அதை சொல்றீங்களா? தெரியாது. நீங்க நான் எனக்கு காசை வந்து திருப்பி அனுப்புனா எனக்கு இப்ப எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்குதான் நான் சொல்றேன் நான். அப்ப கூடாது. இப்ப என்ன சொல்லுங்க, நீங்கள் வந்து போட்டுக்கால அவர் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் என்னன்னு சொன்னால் அவரை காசு வந்து கொடுப்படாமல் கிடந்து அவர் வந்து நிறைய அந்த என்ன Facebook பேஜ் நியூஸ் எல்லாம் கொடுத்து மானவங்கப்படுத்தினவர். ஆனால் நான் அவருக்கு காசை வந்து திருப்பி அனுப்பித்தனன்றே போடல அவர். இல்ல நான் சொல்ல கதை கேளுங்க சார். அதாவது வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு இது வந்து உலகமயமாக்கப்பட்ட இதண்டபடியா நீங்க என்ன செய்ய, இப்ப 10 பேருக்கு எனக்கும் உங்கள நல்ல அபிப்பிராயம், இப்ப கூட நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் உதவி செய்யறேன் இல்ல, இப்ப செய்யறேன். உங்களுக்கு நான் 3 உதவி கிட்ட செய்திருக்கிறேன், நான் இப்ப செய்யறேன் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்க வந்து இப்ப மற்றாக்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, எங்களோட பேரும் உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி என்னன்னு சொன்னா மற்றாக்கள் நம்புவினம். அந்த அதைத்தான் அதெல்லாம் நீ செய்யாதீங்க. நீங்க செய்யற நல்ல வடிவத்தான் செய்து வந்த நீங்கள் ஒத்துக்கொள்றேன். ஆனா உங்களை ஏமாத்தணும் உண்டோ இல்ல வந்து உங்களோட காசை வந்து எடுக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்க இப்படி செய்யலன்னா தெரியாம நடந்த பிரச்சனை தான். அப்படி சொல்ல என்ன சொல்லுங்க, நீங்க தானே பொறுப்படுத்த செய்றீங்க. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. சொன்ன என்னன்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புன காசை நீங்க வாங்கிட்டு அதுக்கு சரியான ஒரு திட்டத்தை நீங்க செய்யல, இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தை நீங்க இப்படி சொன்ன வார்த்தை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளல. நீங்க பொறுப்படுண்டான்னு சொன்ன நீங்க வந்து மறந்துட்டு சொல்லல. அதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பேனையும் கொப்பியும் எடுத்து போட்டு எல்லா விவரத்தையும் வெளியிடம் டெலிபோன் அடிக்கடி படுதா போகுது.
அண்ணன் வந்து குறுக்குறதுக்கு மன்னித்து கொள்ளுங்க ஆனால் ஒரு சில பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொள்கிறார் கொஞ்சம் சொல்ல தயங்குறார் அண்ணா அதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் செயல்படணும் இல்ல, ஆமா. அடிச்சு கலக்க வேணாம் ப்ளீஸ் பண்ண கேட்குறேன். ஓகே. அடிச்சு கலக்க வேணாம் ப்ளீஸ் பண்ண கேட்குறேன். ஓகே. ஒரு ஆள் ஓகே பதில் சொல்ல உங்களை எதிர்த்து அவர் அடிபட்டு கலைச்சாருன்னா நீங்கள் அதுக்குரிய பதிலை கேட்கலாம். அவர் அவங்க புரிஞ்சு கொண்டு நடக்கிறதுனா இனிமேல் வந்து பிள்ளைய நடக்காதபடியாக செய்வார். அதுக்கு இந்த மாதிரி கதை ப்ளீஸா ஒரு மன கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே நடந்த தவறுகளை தான் தீர்த்துக் கொள்றது அரசர் ஒத்துக்கொள்றது என்னடா சார் சொல்லுங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாதா? குருணக்காங்க அனுசன் நான் கேட்டேன். இது பொதுவா இது எல்லாரும் இந்த கேள்வியில கேட்டுறாங்க. மற்ற காசு ஒரே விஷயம் மட்டும்தானா மற்ற காசை களவெடுக்க நினைக்கிற நான் எந்த சொந்த பணத்துல மற்ற ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க களவெடுக்கன்னு சொல்ல இல்ல அனுசன். அதாவது வந்து இப்ப ஒரு பிள்ளைக்கு வந்து உதவி செய்யுங்க சொன்னா அந்த பிள்ளைக்கு அந்த உதவியை கொண்டு சேருங்கன்றதான் நின்றது. நான் அனுப்பின காசு நீங்க 3 பேருக்கு சொன்ன நீங்கள் கடைசி அந்த ஆட்டோக்கார இயக்க அண்ணன் கூட கொடுக்க இல்லை. நீங்க ஒரு வேறொரு புள்ள ரயில்ல அடிபட்ட பிள்ளைக்கு தான் அந்த காசு கொடுத்த நீங்க. அப்ப நான் ஒரு புள்ள பாவம் தாய் தப்பன் இல்லாத புள்ள என்று சொல்லி உதவி செய்யத்தான் அந்த பிள்ளைக்கு தான் நான் காசு அனுப்பினேன். அப்ப அந்த அவருக்கு கொடுக்காட்டி மற்றாக்களுக்கு அந்த காசை கொடுத்துருவோம். அதான் உண்மையானது. வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் மன்னிச்சு கொள்ளுங்க, தெரியாம தவறு விட்டு உண்மையில வந்து அது அனசனை வந்து வாழ்த்தவனும் எல்லாரும் வேண்டாம். அவர் வந்து இப்ப மன்னிச்சு கொள்ளுன்ற வார்த்தையோட கொடுறாரு. தெரியாது பிள்ளை என்ன ஓகே இனிமேல் அந்த பிள்ளைய விட மாட்டாரா? இதுல வந்து ஒருவன் புள்ளியை ஒத்துக்கொள்ளைக்கு நாங்கள் அவனுக்கு செய்த புள்ளி தவறுண்டு அடிக்கலாம். புள்ளியை ஒத்துக்கொண்டால் நாங்கள் அதை ஏற்று பயணிக்கணும். மற்றது அவராக வந்து சொல்லியிருக்க திருந்தி தான் சட்டத்தின்படி எனக்கு செய்யப்படணும்னு சொல்லியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி கதைங்கோ எனக்கு சந்தர்ப்பம் தாங்க அரசன் என்னென்னு சொன்ன இப்போ நீங்கள் உண்மையிலே வந்து இவ்வளவு உதவி செய்கிறீங்க வந்து தாண்டி ஒரு பெரிய நிதி ஒன்று வந்து உங்களோட கையில வந்து போய்கொண்டிருக்குன்னு சொன்னா நீங்க தனிப்பட்ட ரீதியாக அந்த உதவி திட்டத்தை செய்யறத விட்டு ஒரு அமைப்பை வந்து நீங்கள் பதிவு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பை வந்து ஏன் இவ்வளவு காலம் வந்து செய்ய விட்டுருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம் நிறையவே. ஏன் அது உங்களுக்கு சாத்தியப்படாம போனது? அப்படி ஏன் உங்களால வந்து ஒரு சரைட்டை ஒரு அமைப்பை அதாவது வந்து ஒரு உதவி செய்ய அதுக்கு ஒரு நிர்வாகத்தை இந்த கணக்கொழுக்களை வந்து கையாளுறதுக்கு ஒரு ஆட்களை வந்து நிர்வகிச்சு உண்மை பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்றீங்க. இவ்வளவு 2025 வரைக்கும் நான் இது சம்பந்தமா வந்து நான் யோசிச்சது இல்லை. ஆனா எனக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நான் இது சம்பந்தமா நிறைய அதாவது நான் இதுவரைக்கும் செய்த உதவி திட்டங்கள் 2ஆம் மாதம் வரைக்குமான உதவி திட்டங்கள் எத்தனையாம் ஆண்டு என்னென்ன உதவி எங்கெங்க செஞ்சிருக்கோம்ன்றது வந்து நாங்க ஒரு ஸ்டேட்மெண்டா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் தாண்டி நாங்க வந்து ஒரு செரட்டியா வந்து செய்யறதுக்கு நான் நிறைய பேர் கேட்டேன். லோயஸ்ட் நிறைய பேர் கேட்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் தெரிஞ்சாக்க நிறைய பேர் கேட்டான். இப்ப செரட்டி செய்யறாக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க வந்து தம்பி இது கஷ்டம், இது உன்னால முடியாது, இது பெரிய ஒரு ரெண்டு அவங்க வந்து ஒரு ஆதரவு தராம பேசுறாங்க ஒழிய வந்து அந்த இது வந்து உன்னால செய்ய முடியாது ஒரு 14 பேரை வச்சு இயக்கணும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதையை வந்து சொன்னாங்கண்ணா. நான் அந்த இருக்கு ஓகே விளங்குதுண்ணா. என்னன்னு சொன்னேன் இப்ப நீங்கள் இன்னைக்கு வந்து ஆளுநர்கிட்ட மனுவை கொடுத்து ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு நிர்வாகங்கள்ல வந்து அது நீங்க நேரடியா வாங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அதாவது நேரடியானக்குள்ள என்னோட தொலைபேசி மூலமா நீங்க இது பண்ணுங்கண்ணா. இப்ப 2000 இது பொதுத்தளத்துல கதை கேட்கல, பொதுத்தளத்துல ஓப்பனா வெளிப்படையா கதைக்கலாம். அதாவது நீங்க வந்து நேரடியாக அவர் இடையில குறுக்குன்னு மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த அண்ணன் கேட்கிற கேள்வி அனுசன் இந்த இப்ப வலைதளத்துல வந்து அவர் நேரடியா கேட்கிறார். அவர் கேட்டதுக்கு மட்டும் கரெக்டா பதில சொல்லுங்க. போன்ல பேசுறது அது தனிப்பட்ட விஷயம். கேளுங்க, திருப்பி கேளுங்க அந்த கேள்வியை. அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கு உதவி திட்டம் என்ற ஒரு அந்த யூடியூப் கண்டென்ட்டுக்குள்ள வந்ததுக்கு முன்னுதாரணமா இருந்தது கிருஷ்ணா என்று நீங்கள் சொன்னால் இன்றைக்கு அவர்களே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து பிரச்சனையா இருக்கே இல்லை. அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? பிழையான முன்னுதாரணம் அவர் பிழையான முன்னுதாரணம். அனுசன் தம்பி வழக்கம் அவர் வந்து பிழையான முன்னுதாரணம். அதாவது கிருஷ்ணா பிழையான இப்ப என்ன சொன்னா இப்ப அவர் வந்து இப்ப போலீஸுக்குள்ள வந்து இருக்குன்னா அவரை வந்து என்ன சொல்றதுன்னா தெரியுதா என்ன சந்தேகத்தின் பேரை வந்து உள்ள வச்சிருக்காங்க.
இந்த டைம்ல வந்து நம்ம அவரை பத்தி கதைக்கேன்னு தேவையில்லை இந்த இடத்துல. அதாவது வந்து நீங்கள் ஒரு அண்ணன் சுபாஷ் அண்ணன் வெயிட் பண்ணுங்க அண்ணன், தயவு செய்து. இப்ப அவன் ஊர்ல இருக்கிற பொடியன் நீங்கள் அவரை பற்றி கேட்டு அவர் சரியா புளியாண்டு இவர் விட்ட ஒரு புளிய உண்டு. இவர் அந்த முன் ஒட்டிய பார்த்துட்டு நீங்க முழு புத்தகம் கூடான்னு சொன்னது தப்புன்னு சொன்னது என்ன சொன்னது உங்களை சரியான புளிய உண்டு. அதால இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப அவன் வாயால எஸ்கே கூடான்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தயவு செய்து ஒரு நிலப்பாடு தாண்டி நாங்களோட முன்வாதமா எடுத்தால் அது பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு விசுவாசமா இருக்கும். அது சரியோ புள்ளியோ எடுத்த முன்காரத்துக்கு நாங்கள் விசுவாசமா இருக்கணும். அதுக்கு சோசியல் மீடியால வந்துட்டு பொது வழி ரெக்கார்ட் எடுத்துட்டு அவங்க அனுசன் போய் எஸ்கே தப்பா காய்ச்சுன்னா அவருக்கு ஒரு சிக்கல் உருவாகும். தயவு செய்த சொல்லட்டா. இப்ப ஒரு வேளை வந்து கதைக்கிறீங்களா? இதுல என்ன பிரச்சனை, நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அனுஷன் ஆரை பார்த்து நீங்க ஒரு முன்னுதாரணமா வழிகாட்டிய பார்த்து நீங்க இதுக்கு வந்து நீங்க கேட்க அவர் ஓகே கிருஷ்ணாவை என்று சொல்லி சொன்னார். ஒரு வேளை அண்ணன் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள அனுஷன் பதில் சொல்லணும்டா இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்ன ஒருவேளை அனுஷன் கிருஷ்ணாவை பார்த்த அந்த உதவி திட்டம் தொடக்க கிருஷ்ணா ஒரு ஒரு ஒழுங்கான மனுஷனா இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்ப கிருஷ்ணா பூஜ்ஜியம். இவர் ஸ்டார்ட் பண்ண இவர் கிருஷ்ணா பார்த்து ஸ்டார்ட் பண்ண இவரும் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் அப்ப இவர் அப்பா பார்க்க கிருஷ்ணா ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அனுசண்ட பார்வையில கிருஷ்ணா ஒரு பூஜ்ஜியம். ஆனா அது அவர் அங்க இருந்தோண்டு அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கிறாருன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சபேசனும் சுபேஷ் ஓகே அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு அது இல்ல நீங்க சொல்ற சரி. என்ன நான் அதை தான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு பதில தான் நான் எதிர்பார்த்தேன். நான் அது அவர்கிட்ட வாயில இருந்து வரையில ஓகே இல்ல அவர் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இருக்குது. அப்படி என்று சொன்னால் வந்து எதிர்காலத்திலேயே அவர் வந்து வெளியில வந்த பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னும் ஒரு சற்ற வந்து இன்னும் ஒரு விஷயங்களை வந்து விடலாம்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனை இருக்குண்டாங்க. என்ன அது நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. இல்ல நிச்சயமா சேர மாட்டேங்க. அவ சேர்ந்து நின்றாலும் என்ன இப்படியான கருத்து வராதுன்னா அது 100% உண்மை. தனியா இருக்குது. அப்ப அங்க தனியா செயல்படுறவன் இப்படியே பார்க்கலாம். அவர் வந்து இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டுல வைக்கிறீங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுல அவர் பண்ண இல்லை நல்லவன் கிருஷ்ணா வழியா வந்தா இவர் சேர்ந்து பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் அவர் கூடாதுன்னு சொன்னா அவர் சேர்ந்து பண்ணிக்க மாட்டார். நம்பர் என்ன எந்த கருத்து அப்படிதான் சொல்றீங்க. ஓகே ஓகே அடுத்த கேள்வி வணக்கம். நான் உங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்க சின்ன வயசுல இருந்து அதை செய்த வீடியோல இருந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சரியா பார்த்துருக்கிறேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து உங்களோட வீடியோல நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நபரை நீங்க வந்து ஒரு பாடிஷன் பண்ணியோ ஏதோ ஒரு விதமான ஒரு இது பண்ணி நீங்க ஒரு வீடியோ உங்களோட வீடியோல நான் அவ்வளவு பெருசான ஒரு விஷயமா பார்த்ததில்லை. சிரிக்க வச்சுக்கிறீங்க, சில விஷயங்கள் சிந்திக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க. ஒவ்வொரு உதவி திட்டம் செய்யும் போதும் ஒரு வீடியோவும் உங்களோட வீடியோவில் நான் அதே மாதிரி 6 மணி நேரத்தில் அவற்றை வீடியோ நாங்கள் வந்து அப்படித்தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் அதுக்கு பிறகு செய்த வீடியோ ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஏழைகளை பயங்கரமான ஒரு எங்களுக்கு மனம் வலிக்குதுண்டா அவங்கள அவர் செய்கிற விஷயம் எங்களுக்கு மனம் வலிக்குதுண்டா அவர் செய்த அந்த அவங்களுக்கு இவ்வளோ மனசு வலிச்சிருக்கும். வீடியோ போட்டுட்டு அவர் போயிருப்பார், அங்கால போயிருப்பார், மனசு வலிச்சிருக்கும். இன்றைக்கு வந்து அவர் செய்த அந்த பிழைக்கான ஒரு கர்ம வினையத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். உதவி திட்டம் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, எல்லாமே சரியான முறை செய்கிறீங்க. நீங்கள் அவர் செய்த ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையால் இன்றைக்கு அவர் செய்த நல்லதுகள் கூட மறைஞ்சு போயிடுச்சு. சரியா அவர் செய்த நல்லது செய்திருக்கலாம். அவர் 50% செய்திருக்கலாம், 50% செய்யாம விட்டுருக்கலாம். இன்றைக்கு மறைஞ்சு போயிட்டு. அப்போ நான் என்ற வேண்டுகோள் ஒன்றுதான், உதவி பணக்காரனா வர்றது வேலையாக இருக்கிறது எல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம். நாங்கள் எல்லாம் சின்ன வயசு, எனக்கு 42 வயசு தம்பி, 43 வயசு. நான் சின்ன வயசு 7 வயசுல இருந்து நான் படாத கஷ்டமும் படாத துன்பமும் இல்லை, ஒரு போராட்ட சூழ்நிலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரான்ஸில் வந்துருக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கு அவர் செயல்பட்ட விதங்கள் நிறைய விதங்கள் ஆக்களை கொலை மிரட்டல் அந்த மாதிரி விதங்கள்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை சரியான முறையான செய்யும். உங்கள்கிட்ட நான் பெருசாக எந்த குற்றமுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்கலைன்ற என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு கண்டுபிடிக்கிறேன். அவர் செய்ததை கர்ம வினை. ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு சைட்ல இருந்து தேவையில்லாமல் சப்போர்ட்கள் செய்து வீடியோவில் போட்டு அவர் செய்கிற நல்லவர் கடவுள் ஆதீதண்டு ஒவ்வொரு வீடியோ பாட்டு போட்டுலாம் செய்யறது சரியான தவறு தான் வேணும். எனக்கு வந்து மனசுல வந்து நானும் கஷ்டப்பட்டு வளர்ந்த அடிப்படையில் வந்து எனக்கும் மக்களுக்கு உதவி செய்யற சேவை மனைப்பாங்கன்னு மனசுல இருக்கு. நான் யூடியூப்ல வந்து ஸ்டார்டில் நான் செய்யும் போதுன்னா உண்மைக்கும் எனக்கு யூடியூப்ல காசு வருமானு எனக்கு தெரியாது. ஆனா வீடியோக்கள் போட்டு போக்குல சம்பளம் போக்குலாம் தெரியுமோ இப்படியும் வந்து யூடியூப்ல இருந்து சம்பளம் வருமானு சொல்லிட்டு. ஆனா ஆரம்பத்துல வந்து எனக்கு சரியா விருப்பம் வேணா நானும் கஷ்டப்பட்டு வந்து பிறந்த வழியால வந்து எனக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து அது எப்பவும் வந்து ஊர்ன ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் வீடியோவில் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா வீடியோ பின்னாடி நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சு இருக்கோம். அது எந்த சொந்த பணத்தில் யூடியூப்ல இருந்து வர வருமானத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குண்ணா. நான் எல்லா வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் என்னுடைய சொந்த பணத்தில் எதிர்காலத்தில் நான் வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு என்னோட லட்சியம் இருக்கு. ஆனால் வந்து நான் இனிமேல் நான் உதவி செட்டா அதாவது நான் எனக்கு இப்போ காசு அனுப்புனா ஒரு பெண்டிங் காசுகள் இருக்கு, அதை நான் கொடுத்து முடிப்பேன். வீடியோலயோ இல்லை வீடியோ பின்னாலே வந்து நான் கொடுத்து முடிச்சு அதை முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் வந்து எந்த வருமானத்திலிருந்து நான் எந்த உதவி திட்டங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து நான் உதவி திட்டங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னு சொன்னா நான் சொல்லுதுங்க செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பா அது சேரிட்டியா பதிவு செஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு கணக்கு காட்டி தான் நான் உதவி செய்வேன். இதை நான் இதில் சொல்லிக் கொள்றேன். நான் உங்களோட இதை கதைக்கிறேன். சரியா? இப்ப நீங்க உதவி விளங்குதா? இன்றைக்கு எஸ்கே பத்தி அங்கே நிறைய பேர் எவ்வளவு கதைக்கிறாங்க. அவர் அப்படி செய்தார் இப்படி செய்ய நாங்க இல்லையன்னு சொல்லல. ஆனா அதே இதை வந்து இவர் ஒழுங்கா செய்திருந்தாருன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது. விளங்குதான்? அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு நிச்சயம் இல்ல உங்களுக்கு அந்த கண் வருத்தம் வந்து நீங்க எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் வீடியோ போடாம இருந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தா உங்களுக்கு வேற யூடியூபர்ஸ் மேற்பால வந்து உதவி திட்டம் பெற வேண்டிய நிலைமையும் வந்திருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் முக்கியம். என்னன்றதை நீங்க யோசிச்சு நடவுங்க. இதுல சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அவ்வளவுதான். இந்த கிருஷ்ணா வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்துதான் எல்லாரும் அதை பார்த்து உதவி வீடியோன்ற தளத்துக்கு வந்தவர்கள். கிருஷ்ணாவே வந்து தவறு விட்டதால புலம்பெயர் மக்களுக்கு இந்த உதவி செய்ய வீடியோ காலமையில ஒரு அவநம்பிக்கை வந்தது. அந்த நேர்மையா செயல்படுறவர்களுக்கும் அனுப்பலாமான ஒரு கொஸ்டின் மார்க்ல கேள்விக்குறியில வந்து நிக்கிறதுக்கு கிருஷ்ணா ஒரு காரணம். அப்ப